ராணுவத்தினர் வசம் இருந்த யாழ்ப்பாணத்தின் வலிவடக்கு மற்றும் காங்கேசன் துறையின் சில பகுதிகள் மக்கள் பாவனைக்காக இன்றைய தினம் கையளிக்கப்பட்டன. ஜனாதிபதி கடந்த திங்கட்கிழமை 454 ஏக்கர் காணிகளை உரியவர்களிடம் கையளிக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். இதற்கமைய ஊரணி, ஆவிலாய், தையிட்டி, மயிலிட்டி மற்றும் காங்கேசன் துறை ஆகிய கிராமங்களின் சில பகுதிகளில் உள்ள 454 ஏக்கர் காணிகள் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. 1990ஆம் ஆண்டு முதல் ராணுவத்தினர் வசம் இருந்த காணிகள் சுமார் 26 வருடங்களின் பின்னர் உரியவர்களிடம் இன்று கையளிக்கப்பட்டன. மிதிவடி மற்றும் வெடிப்பொருட்கள் தொடர்பிலான விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்ட பின்னரே நிலங்கள் மக்கள் பாவனைக்கு விடுவிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். செட்டிக்குளம் முகாமில் இருந்து ஆந்திர சாமி முகாம் இருந்தால் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறோம். இந்த அடையாளங்கள் இருக்கு, ஆனால் வீடுகள் ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்களுக்கு இப்போ ஒரு நெருக்கடியான நிலையில தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே எங்களுக்கு முக்கியமான இடம் கரைப்பகுதி முக்கியமான இடம். அதில் எங்கள் மக்களுக்கு எல்லாம் கடத்தொழில் எங்கள் அநேகமாக எல்லாரும் 175 தான் கடத்தொழில் செய்கிறது. இப்போ அந்த இடம் இப்போ எங்களுக்கு கம்பியடி போட்டு அடைக்கப்பட்டிருக்கு. கரைப்பகுதி போயிடும். அதனால் ஸ்ரீயாக அடர்ந்த காடாக இருக்குது. இல்லாமல் வீடுகள் ஒன்றும் இல்லை, எல்லாம் டிஞ்சு கொண்டு கோபிசங்கள் இல்லாமல் தரமட்டமாக கிடக்குது. விட்ட சந்தோஷமா இருக்குது. இப்போ போய் பிடிச்சவங்க எல்லாம் திரிஞ்சிட்டு திருப்பி 34 வயசுல எங்களோட இடத்துக்கு வந்து நிக்கிறோம். ஆனா அதை விட சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. இப்ப இவ்வளவு காலம் இருந்துட்டு இப்ப வருவோம் இன்றைக்கு வந்து பார்த்தா பிறகு ஒரு பக்கம் காடா இருந்தாலும் மற்ற பக்கம் காடும் சந்தோஷமா கிடக்கு எங்களுக்கு. நாங்கள் இவ்வளவு வயசுக்கும் போய் அனுபவிச்ச துன்பங்களை விட இப்ப நாங்கள் எங்க இடத்தை வந்து ஒரு காடு இருந்தா கூட திரும்பவும் எங்களுக்கு இந்த இடத்தை எங்களுக்கு அனுமதிக்க செய்த அந்த ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு 28 வருஷத்துக்கு பிறகு எங்களோட சொந்த இடத்துக்கு காணிக்க நிற்கிறேன். எங்களுக்கு வீடோ கிணறோ எந்த ஒரு வளமும் இல்லை. தனியாக வெறும் நிலத்தை காணியை மட்டும்தான் நான் நிற்கிறேன். அப்படி இருந்தும் எங்களோட வீடு எங்களோட காணிக்கு வந்தது பெரிய மிக சந்தோஷமா இருக்குது.